ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா? பொங்கல் செலிப்ரேஷன் தாங்க. எப்பவும் போல எங்க வீட்ல பொங்கல் ஒரு 2 நாள் முன்னாடியே வந்துருச்சு. ஏன்னா ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன் ஃப்ரைடே. இது ஸ்கூல்ல அவங்க பொங்கல் செலிப்ரேஷனுக்காக பண்ணி வச்சிருந்த செட்டப்ஸ். இந்த வீடியோஸ் வந்து ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லா பொங்கலுக்குமே தனித்தனியான செட்டப் வச்சு ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு என்னென்னன்றது நல்லா தெளிவா புரியிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இது உங்க ஸ்கூல்ல எடுத்த ஃபோட்டோஸ். பொங்கல் முடிஞ்சோனே பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போட்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போயிருந்தேன். அங்க காணும் பொங்கலுக்காக ஒரு கடை மாரி செட்டப் வச்சிருந்தாங்க. ஸோ காணும் பொங்கல்னா நம்ம ஊர் சுத்த போவோம். எல்லாத்தையும் சுத்தி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு. அது மாரி செட்டப்ப பார்த்தோனே இந்த மேடம் அந்த கடையில போய் நான் வாங்க போறேன். எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சேட்டங்க. பாருங்க நீங்களே. இந்த அம்மா இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கடைன்னு நெனச்சோனே இந்த காலத்து சாக்லேட்ஸ் எதுவுமே இல்ல. நிஜமாலே கிராமப்புறத்துல என்னலாம் கிடைக்குமோ அது மாரி தான் வச்சிருந்தாங்க. பொரி உருண்டை, தேன் மிட்டாயி, பொட்டு, கலர் பவுடர் அது மாரி நெறைய இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ காணும் பொங்கல்னா சுத்தி பார்க்க போனா ராட்டினம் இல்லாம இருக்குமா? பக்கத்திலேயே ராட்டினமும் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது காணும் பொங்கலுக்காக அவங்க வச்சிருந்த செட்டப். இது மாட்டு பொங்கலுக்காக. ஸோ எல்லாம் கீழ விழுந்துருச்சு. இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இது பொங்கல். ஒரு அம்மா வந்து வெளிய பொங்கல் வைக்கிற மாரி வீட்டுக்கு வெளிய அது மாரி வச்சிருக்காங்க. இது போகிக்காக. பழசெல்லாம் போட்டு கொளுத்துவோம்ல, அது மாரியான ஒரு செட்டப். ஸோ இந்த மேடம் இதெல்லாம் பார்த்துட்டு, "வாம்மா எனக்கு இது வாங்கி தாம்மா, கடைக்கார அங்கிள் எங்கம்மா?" அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ண மாரி எங்க அபார்ட்மெண்ட்லயும் செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கான இன்விடேஷன் தான் இது. நெறைய காம்படிஷன்ஸும் இருந்துச்சு. ஸோ நம்மளும் போய் ஏதாவது கலந்துக்கலாமேன்னு கீழ போய் பார்க்க போனோம் ஃப்ரைடே ஈவ்னிங். அங்க போனதா ஆஸ்ட்ரிச் ஸ்கூல்லேருந்து டிராயிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காம்படிஷன்ல எங்க பாப்பாவும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜா வந்துட்டு அங்க ஒரு பேப்பர் குடுப்பாங்க. அத நம்ம கலர் பண்ணி குடுக்கணும். டைமிங்லாம் கிடையாதுங்க. சும்மா கேஷுவலா யார் வேணாலும் கலர் பண்ணி குடுக்கலாம். நான் பாப்பாக்கு எப்படி பிராக்டிஸ் குடுப்பேன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பார்டர் மாரி போட்டு வச்சுருவேன் கார்னர்லாம். அதுக்குள்ள அவ கலர் பண்ற மாரி தான் நான் பிராக்டிஸ் குடுத்துருக்கேன். ஸோ, அவளுக்கு என் ஹெல்ப் இல்லாம கலர் பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் எக்ஸ்கியூஸ் கேட்டேன். "பரவால்ல சின்ன குழந்தை தானே, நீங்க அது மாரி ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செகண்ட் ரவுண்ட் இருந்தது. செகண்ட் ரவுண்ட் என்னன்னா, ஒரு பேப்பர் குடுத்துருவாங்க. அதுல நெறைய பிக்சர்ஸ் இருக்கும். அங்க நெறைய போர்ட்ஸும் இருக்கும். இந்த பிக்சர்ஸ்லாம் அங்க எந்த போர்ட்ல இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு கீழ ஒரு நம்பர்ஸ் இருக்கும். இத ஃபவுண்ட் பண்ணி எந்த நம்பருன்ட்டு இங்க எழுதணும் நம்ப. ஸோ, இப்ப நான் பாப்பாவ இந்த பிக்சர் எங்கன்னு கேட்க போறேன்.
கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டா. இது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸும் இருக்கணும்னு சொல்லிட்டு, மியூசிக்கல் சேர் காம்படிஷன்ஸ்லாம் நடத்தியிருந்தாங்க. இப்போ இது பெரிய பசங்களுக்கான காம்படிஷன்ஸ் ஓடிட்டுருக்கு. மேடம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படா நம்மள கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் எங்களுக்கு வந்துச்சு. இப்போ சின்ன பசங்களுக்கான மியூசிக்கல் சேர் காம்படிஷன். இதுல என்னன்னா, ஈத்திகா விட அவங்க 2 பேருமே வந்து 1 இயர் பிக்கர். இவளுக்கு 3 இயர்ஸ் ஆகுது. அந்த பசங்களுக்கெல்லாம் 5 இயர்ஸ். ஸோ இவ ஈடுக்கு யாரும் இல்லன்றதுனால, இவங்களோட சேர்ந்து விளையாட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறா. எப்படி விளையாட போறான்றது எனக்கே தெரியல. எதிர்பார்த்த மாரி தான். அவளுக்கு ஓடுன்னு சொன்னா எப்பவும் போல வாக் பண்றா. அப்புறம் நாங்க கன்டினியூஸா சொல்லிட்டே இருந்தோம். "ஓடுமா, ஓடுவா, ஓடுமா, ஓடுமான்னு" சொல்லிட்டு. அப்புறம் தான் அவ ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. இப்ப கேம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அச்சோ! பரவால்லடா செல்லம். ஓகே. அங்க போகி பண்டிகை நாளைக்குன்னு சொல்றதுனால நெறைய பசங்க மோளம் வச்சுட்டு இருந்தாங்க. அத எடுத்துட்டு இந்த மேடம் அந்த அம்மா அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ, இது மட்டும் இல்லங்க. அங்க ஆன் ஸ்பாட் டான்ஸ் காம்படிஷன்ஸும் வச்சிருந்தாங்க. அதுல நெறைய பசங்க வந்து ஆன் ஸ்பாட் அவங்களே பாட்டு குடுத்து டான்ஸும் ஆடுனாங்க. அதோட சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இது. ரொம்பவே அழகா ஆடுனாங்கல்ல. இப்போ இந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பொண்ணுங்க மட்டும் தான் ஆடுவாங்களா? பசங்க நாங்களும் ஆடுவோம்ன்னு சொல்லிட்டு, இவங்க போய் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி ஆடுறாங்கன்னு நம்ம பார்ப்போமா? ஸோ கடைசியில நீங்க ஆடுனது போதும்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறுத்திட்டாரு. இப்போ பெரிய பசங்களுக்கான மியூசிக்கல் சேர் போயிட்டுருக்கு கேர்ல்ஸ்ல. இதுதான் வந்து ஹெல்ப் டெஸ்க். அதாவது நம்ம காம்படிஷன்ல கலந்துக்கலாம்னு சொன்னோம்ல, இங்க தான் வந்து பேர் குடுக்கணும். நானும் பேர் குடுத்துருக்கேங்க. அப்புறமா சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது காணும் பொங்கல் சொன்னா நம்ம வெளிய போய் நல்லா ஷாப்பிங் பண்ணணும். ஸோ அந்த ஷாப்பிங் பிளேஸ எங்க அபார்ட்மெண்ட்குள்ளேயே வர வச்சிருக்காங்க. இங்க துணி கடை ஒண்ணு போட்டிருந்தாங்க. இப்போ இங்க தான் என்னென்ன டாப்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருந்தோம்.
இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் கடை தான் போட்டிருந்தாங்க. நாளைக்கு இன்னும் நெறைய கடைங்கலாம் போடுவாங்க. நாளைக்கு என்னென்ன விக்கிறாங்கன்றத பார்ப்போம். ஹேப்பி போகி டூ ஆல். போகி வந்தாச்சு. காலையில எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டோம் நாங்க. போகின்னா மோளம் இல்லாம இருக்குமா? இதோ எங்க வீட்டு மேடம் மோளம் அடிக்கிறாங்க. ஸோ இந்த அம்மா ஒரே குஷியா இருக்காங்க. கீழ போணும்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப நம்ம கீழ கிளம்பி போலாம். ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் இன்னைக்கே எங்க அபார்ட்மெண்ட்ல நடக்குது. இங்க வந்து சமத்துவ பொங்கல்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஃப்ளாட்லேருந்து யார் வேணாலும் வந்து பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு, வெறும் 3 பேர் தான் வந்திருக்காங்க. பொங்கல்னாலே ட்ரெடிஷனுங்க. ஸோ ட்ரெடிஷ்னலா பறையடி வச்சிருந்தாங்க. இந்த பறை டான்ஸ பார்த்துட்ருக்கோம் நாங்க. ரொம்பவே நல்லா ஆடுனாங்க. ஆக்சுவலா ஹீத்திகா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா. அவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதனால விரிச்சு விரிச்சு பார்த்துட்டு இருந்தா. என்னது இது? ஏன் இப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அவ பயந்துட்டா. அதுக்கப்புறமா எல்லா பசங்களும் நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவளும் ஓகே இதுவும் ஒரு டான்ஸ், இது ஒரு மியூசிக்ஸ் அப்படின்ட்டு அவளே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டா. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து கரகாட்டம். இவங்க பேரும் காயத்ரி தானா. ரொம்பவே அழகா ஆடுனாங்க. இவங்க டான்ஸ நீங்களும் பாருங்க இப்போ.
ரொம்பவே நல்லா ஆடுனாங்கல்ல. ரொம்ப சூப்பரா பேலன்ஸ் பண்ணாங்கங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல. நெக்ஸ்ட் இங்க பொங்கல் பொங்க போது. ஸோ எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்றதுக்காக கிட்ட வந்துட்டுருக்காங்க. பொங்கல் பொங்கியாச்சு, பொங்கலோ பொங்கல். பார்த்தீங்களா மேடமோட காஸ்டியூம. என்னடா ஃபர்ஸ்ட் சுடிதார் போட்டிருந்தாங்க. இப்ப என்ன ட்ரெஸ்ன்னு பார்க்குறீங்களா? அப்படிதாங்க எங்க மேடமால அந்த ட்ரெஸ்ஸ ரொம்ப நாளா போட முடியாது. ஸோ நாங்க எப்பவும் போல கேஷுவல் வேர்க்கு மாறியாச்சு. பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க கீழ. இந்த ராட்னம்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இது பார்த்தோனே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நம்மளும் போய் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆடிட்டு இருக்கிறது வந்து புலியாட்டம். ரொம்பவே சூப்பரா ஆடுனாரு. இப்ப வந்து புலியாட்டம் முடிஞ்சிருச்சு. கொய்க்கால் ஆட்டமா, அதாவது கட்ட மேல டான்ஸ் ஆடுவாரு. அந்த ஆட்டம் ஆடுறாரு இவரு. ஸோ இது மாரி கல்ச்சுரல்லாம் வந்துட்டு இப்ப எங்க பார்க்க முடியுன்றது எனக்கே தெரியாது. நானே இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். கீர்த்திகாக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ ரொம்பவே என்ஜாய் பண்ணா.
காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அது கூடவே இந்த ஒரு நாட்டுப்புற கலையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய பாட்டுகள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இவங்க லைஃப்ல ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய இடத்துக்கு கண்டிப்பா போவாங்க. அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய கைதட்டல்களும் தான் தேவை. ஒரு பெரிய ஒரு கைதட்டல் கொடுத்துடலாமா? இங்க இருக்க சங்கர் பிரதருக்கும் பொய்க்கல் குதிரையான சங்கர் பிரதருக்கும் அண்ட் கரகமான காயத்ரி அவங்களுக்கும் அண்ட் புலியோட்டமான லோகேஷ் அவருக்கும், உங்க பேர் முகேஷ் அவருக்கும், உங்களுக்கு சரண் வீரன், ஓ சூப்பர் வீரன், ஹரிணி, ஓகே, இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்கள். ஆனா இந்த இடத்துல நான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அப்ரிசியேஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. வெயில் எனக்கு புரியுது, இந்த வெயில் ஆடுறது அவ்வளோ சிரமம். ரொம்ப நன்றி இந்த இடத்துல வந்து நீங்க பண்ணது. இன்னும் நிறைய மேடைகள் நீங்க யாரும் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் கமெண்ட் வேண்டிக்கிறேன். நன்றிகள், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ஒண்ணா நிக்கிறீங்களா? நான் புலி பக்கத்தில் நிக்கிறேன். ஓகே. ஸோ எங்கள் மேடம் டான்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபுட் ஸ்டால் பக்கம் வந்திருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம்ஸாக போட்டிருந்தாங்க. ஃபுட் ஸ்டால்ஸாக இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஷாப்பிங் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வேணும்னது பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி. நம்ம நேற்று நைட்டு பண்ணோம் இல்லையா ட்ராயிங் காம்படிஷன், இப்போ இங்கே அது நடந்துட்டுருக்கு. நேற்று நைட்டு மிஸ் பண்ணுவாங்க, இப்போ வந்து இதை பண்ணலாம். நேத்து நான் சொல்லியிருந்தேன்ல, நெறைய போட்ஸ் இருந்துச்சுன்ட்டு. இங்க பாருங்க எத்தன போட்ஸ் இருக்கு. இந்த போட்ஸ்ல தான் நம்ம கிட்டத்தட்ட 50 ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சைட் சாக்லேட் அண்ட் டாய்ஸ் ஷாப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டால் நம்ம அப்புறமா ஈவினிங் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க லஞ்சுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் காம்படிஷனுக்காக பேர் குடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் பார்ட்டிசிபேட் பண்ண பண்ண ப்ரோகிராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரங்கோலி காம்படிஷன். இது நான் போட்ட ரங்கோலி. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மொத்தம் 6 ரங்கோலி போட்டிருந்தாங்க. இது காம்படிஷனே முடிஞ்சிருச்சு. பட் ஆனா, இவங்க வந்து நானும் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து சொன்னதுனால, இவங்க சும்மா போட்டுட்டு இருக்காங்க. இந்த குட்டிமா வந்துட்டு, நான் இது பக்கத்துல உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷன்ல யார் வின் பண்ணான்றத
நான் லாஸ்ட்ல சொல்றேன் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல. ஓகேவா மக்களே? இப்ப ஈவினிங் டைம். இங்க உரியடி நடக்க போது. அதுக்காக ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா! கடைசியா ஒரு ஆள் அடிச்சாச்சு. யாருமே அடிக்க மாட்டாங்கன்னு நெனச்சேன். பரவால்ல தம்பி சூப்பரா அடிச்சுட்டான். ஸோ காணும் பொங்கல் மாரி இருக்கும்னு சொல்லிட்டேன் நானு. ஸோ காணும் பொங்கல்னா இந்த கேம்ஸ் எல்லாம் இல்லாம இருக்குமா? கிட்ஸுக்கான கேமிங் சென்டரும் தனியா இருந்தது. என்னலாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராம்பலின், ஜம்பர், அப்புறம் ஆர்மு, அதுக்கப்புறம் வந்து பபிள்ஸ், விர்ச்சுவல் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நல்லா ஃபன்னா இருந்துச்சு பார்க்கவே. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்க. ஸோ இட்ஸ் ஷாப்பிங் டைம். நாங்க ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். நாங்க என்ன வாங்கியிருப்போம் நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பபிள்ஸ் தாங்க வாங்குனோம். காரணம் என்னன்னா, வேற எந்த டாய் வாங்குனாலும் பாப்பா உடைச்சிருவா. ஸோ பபிள்ஸா இருந்தா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவா, ஃபன்னா இருக்குன்றதுனால நாங்க பபிள்ஸ் டாய்ஸ் தான் வாங்குனோம். அந்த அம்மா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ சாக்லேட்ஸ் வாங்க வந்திருந்தோம். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இங்க தான் கிடைச்சது. ஆரஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் அந்த பெப்பர்மின்ட்டு, அப்புறம் அந்த கோல்டு சாக்லேட்ஸ். நாங்க நெறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்குனோம். எங்க பாப்பாவுக்கும் அந்த சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த சைடு நாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ள எங்க ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து சிங்கிங். நாங்க லேட்டா வந்துட்டோம். ஸோ இங்க இடம் கிடையாது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு எங்கனா சேர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இப்போ போயிட்டு இருக்கிறது டான்ஸ். ஸோ எல்லாம் மிக்ஸ்டா தான் போப்போது. ஸோ அங்க டான்ஸ் ஆனா இந்த அம்மா ரொம்ப எந்தூசியாசம் ஆயி, இங்க சேர் மேல ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க.
ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்க்கு வந்துட்டோம். இருக்கிற எல்லா பசங்களையும் கூப்பிட்டு மேல ஸ்டேஜ் மேல டான்ஸ் ஆட விட்டுட்டாங்க. என்னடா மேடம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்களேன்னு பார்க்குறீங்களா? பின்னாடியும் பயங்கரமா என்ஜாய்மென்ட் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்டேஜ் மேல இருக்கிறது தூரமா இருக்கிறதுனால அது தெரியலன்னு சொல்லிட்டு பின்னாடி ஆடுறத தான் என் பாப்பா பார்த்துட்டு இருந்தா. ஹாப்பி பொங்கல் மக்களே! ஸோ இன்னைக்கு பொங்கல். நாங்க குளிச்சு ரெடி ஆயாச்சு காலையிலேயே. ஸோ மேடம ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கம்மான்னு சொன்னா, இந்த மேடம் பண்ண அலப்பற இருக்கே! அப்பப்பா! அவங்களோட பொங்கல நீங்களே கேளுங்க. ஸோ பொங்க பானை வச்சாச்சு. மேடம் பொங்கலுக்கு பால் ஊத்துறாங்க. சாமி கும்பிடுமான்னு சொன்னா, இந்த மேடம் சாமி கும்பிடுறாங்க. பொங்கல் பொங்க போகுது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எங்க வீட்ல பொங்கல் பொங்கியாச்சு. உங்க வீட்ல பொங்கல் எப்படி பொங்குச்சுன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஈவினிங் ஆயாச்சு. இது எங்க அபார்ட்மெண்ட் வெளிய லைட் செட்டப்லாம் இருந்துச்சு. ஸோ மேடம் அங்க மியூசிக்கல் சேர்ல செகண்ட் வந்தாங்க இல்லையா? அது கூடவே ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ன்னு ஒரு கேமும் வச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் அண்ட் கிஃப்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சது. இதோட நாங்க கிளம்புறோம். நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல ரங்கோலி காம்படிஷன்ல யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த கோலத்துக்கு தாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஸோ இந்த கோலத்துக்கு செகண்ட் பிரைஸ். இந்த கோலத்துக்கு தேர்ட் பிரைஸ். ஓகே மக்களே பாய். இதோட நாங்க கிளம்புறோம். உங்கள இன்னொரு புது வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்க சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் மக்களே.